ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிறது யாருன்னா மிஸ்டர் நவீன் சார். இவர் வந்து ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரெண்டுலேயுமே ஆல் இண்டியா ரேங்க் 2 வாங்கியிருக்காரு. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். இவர் 2023 தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் அதுவும் ரொம்ப லீடு வச்சு பக்கத்தில் தான் போயிருக்கு. 2024 எழுதின எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போ ஆல் இண்டியா ரேங்க் 2 வரையும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணார், என்னென்ன சோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற நாலேஜை நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இவருடைய ஸ்கோர் கார்டை பார்ப்போம். இது பாருங்கள், இதுதான் இவருடைய ஸ்கோர் கார்டு. இவர் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுனதுலேருந்து ஐபிபிஎஸ் பிஓவில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமானா நான் 26 மார்க் எடுத்தேன். 50 இன்ட்டு 2 எடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஆர்ஆர்பி அசிஸ்டண்ட்டில் கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுனால அது கிளியர் ஆகலை. மீதி எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிருக்காரு. இப்போ ஆர்ஆர்பி ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கில் ஆல் இண்டியா ரேங்க் 2. ஸோ எப்படி சார் இது, எந்த மாதிரி சோர்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார் நான் வந்து 2023 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேங்க் எக்ஸாம்ஸ் தான் எழுதுனேன் ஸ்டார்டிங்ல. ஓகேங்க சார். அதெல்லாம் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் 2024ல ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜென்ரல் பேங்கிங் ப்ரிப்பரேஷனை. ஓகேங்க சார். அப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், இந்தியன் பேங்க் எல்பிஓ, யூனியன் பேங்க் எல்பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எல்லாமே எழுதினேன். எல்லாமே கிளியர். ஓகேங்க சார். எல்லாமே எழுதி இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் 90 மார்க் எடுக்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சார் அப்ளை பண்ணீங்க? 90 மார்க் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில். ஆமாம். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்ல எல்லாரும் சொல்றது என்னன்னா ரீசனிங். ஆக்சுவலா இப்போ நான் ரீசெண்டா எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ பார்த்தது ஒண்ணுதான் சார். ஓகேங்க சார். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ரீசனிங் வந்து ஈஸி டு மாடரேட், அதை தாண்டி போறதே இல்லை. எந்த எக்ஸாம்ஸுமே வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல வந்து ஈஸியா மட்டும்தான் இருக்கும். ரீசனிங் வந்து ட்ரிக்கியா இருக்கும், பட் ரொம்ப ஈஸியா இல்லாம கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஆனா அவங்க டே டு டே எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஒண்ணுத்தை மட்டும் மாத்திட்டே இருந்தாங்க. அது என்னன்னா ஆப்டிடியூட் மட்டும்தான். ஆப்டிடியூட் வந்து கொஸ்டினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஆக்சுவலா அது பிஓ ப்ரிலிம்ஸா இல்ல கிட்டத்தட்ட கிளர்க் மெயின்ஸா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆமாங்க சார், கண்டிப்பா ஃபீல் பண்ணோம். அதுவே நான் லாஸ்ட் இயர் எழுதுறப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த இயர் அவங்க ஃபாலோ பண்ண பேட்டர்ன் என்னன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ஆப்டி வந்து டஃபா தான் இருந்துச்சு. ஆமாங்க சார். அதாவது மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து ஆப்டில எப்படி ஸ்ட்ராங்னா ஸ்பீட் மேக்ஸ் நல்லா போடுவேன் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்பீட் மேக்ஸ். ஓகேங்க சார். 10th வந்து ஸ்பீட் மேக்ஸ் தான். சில பேர் வந்து ஷார்ட் கட்ஸ் வச்சு போடுவாங்க எல்லா क्वेश्चंसும். ஆனா எனக்கு ரியலா ஷார்ட் கட்ஸ் எதுவுமே தெரியாது. ஓகேங்க சார். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து 105 into 108 எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னு கேட்டா தெரியாது. நான் மல்டிப்ளை பண்ணி தான் போடுவேன். ஆனா ஃபாஸ்டா போடுவேன். ஓகே ஓகே. இப்போ மத்தவங்களுக்கு எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ ஒருத்தங்க ஷார்ட் கட்ல அந்த क्वेश्चन 1 minutesல போறாங்கன்னா நான் ட்ரெடிஷனலா போட்டே 40 secondsல போடுவேன். ஓகே ஓகே. ட்ரெடிஷனலா நீங்க படிச்சதே அதிகமா ஃப்ரீக்வென்ட்டா படிச்சனால ஸ்பீடா கொண்டு வந்துட்டீங்க. ட்ரெடிஷனலா படிச்சத நிறைய படிச்சேன். நிறைய பிராக்டிஸ் பண்ணதுனால ஸ்பீடும் இருந்தனால, ஸ்பீட் கால்குலேஷன் இருந்தனால ஈஸியா ட்ரெடிஷனல் வச்சு ஸ்பீடா போட முடிஞ்சு. ஓகே சார். அப்படி போறப்ப இன்னொன்னு வந்து நான் ப்ரிலிம்ஸ்ல எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னா ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் சார். எப்படின்னா மெயின்ஸ் வந்து क्वेश्चन செலக்ஷன் ஓகே அதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ப்ரிலிம்ஸ்ல அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது ஆக்சுவலா. ஓகேங்க சார். நான் அப்படி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் சார். இது வந்து நான் சொல்றது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். அதாவது மத்தவங்க எல்லாரும் ரெண்டு இதுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இது வந்து எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் எனக்கு ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். ஓகே சார். அது போல வந்து இப்போ ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணி 35 வரைக்கும் அப்படியே போடுவேன் சார் ஆர்டரா. ஓகே ஓகே. ஆப்டிலுமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35 வரைக்கும் போடுவேன். ஆக்சுவலா ஏன் அப்படி போடுவதுக்கான ரீசன் என்னன்னா, ஓகே சார், ப்ரிலிம்ஸ்ல நமக்கு இருக்க டைம் வந்து 20 minutes தான். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த क्वेश्चन போட முடியாதுன்னு வந்து சில டாபிக்ஸ் வந்து மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆமாங்க சார். அத வேணா நம்ம போட முடியாதுன்னு. இப்போ நான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இப்போ ட்ரைன்ஸ் வருதுன்னு வச்சுங்க. ஆமா ஆமா. அந்த क्वेश्चन எனக்கு தெரிஞ்சுனா அந்த செகண்ட்லயே போட்டுருவோம், அவ்வளவுதான். ஏன்னா அது மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து லாஸ்டா வந்து போடுறது வந்து கண்டிப்பா நடக்காத விஷயம் தான். ஒரு 5 செகண்ட் வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன சில டைம் இப்ப பஃபர்லாம் ஆகுது ஸ்கிரீன்லாம், அதெல்லாம் செம கடுப்பாகும். அதனால வந்து அப்ப அந்த क्वेश्चन தெரிஞ்சுனா அப்பயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அந்த क्वेश्चन போட்டுருவேன். ஓகே சார். அடுத்த क्वेश्चन இப்போ எனக்கு நான் வீக்கான டாபிக்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் எனக்கு வீக். எனக்கு அவ்வளவு டாபிக் வந்து கான்செப்ட் தெரியாது. நானும் ரொம்ப டைப் பண்ணேன், ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல அந்த கான்செப்ட. ஓகே சார்.
அப்ப இருக்கப்போ அந்த கொஸ்டின் நான் பார்த்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணனா அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டேன், அடுத்த செகண்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன் அந்த கொஸ்டினை. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போவேன். ஒருவேளை சிம்பிளிஃபிகேஷன் அப்போ வந்துச்சுன்னா அது கண்டினியூஸா போடுறது. அந்த மாதிரி வந்து நான் எங்கேயுமே லேக் ஆக மாட்டேன். கான்செப்ட்ல வந்து நல்லா டெப்தா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால எந்த சப்ஜெக்ட்லயும் எந்த கொஸ்டின்லயுமே வந்து லேக் ஆக மாட்டேன். அப்படி லேக் ஆகாதனால ஆக்சுவலா எங்க ஷிஃப்ட் வந்து டஃப்னு சொன்னாங்க. நான் அட்டம் பண்ணது வந்து 30 கொஸ்டின் தான். அதுல வந்து நார்மலைசேஷன் நடந்து 34.75 வந்திருக்கு போல பிலிம்ஸ். அப்ப வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த அட்டெம்ப்டோட சேர்த்து நார்மலைசேஷன் மார்க்லாம் வந்து நார்மலைசேஷன் நடந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட 5 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து. நீங்க சொன்னதுல இருந்து ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது எப்படி கன்வே பண்ணலாம்னா ஸ்பீட் மேக்ஸ்ல கண்ணுல பட்டதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் போலாம். எல்லா டாபிக்கும் எனக்கு தெரியும். ஒரு 4-5 டாபிக் மட்டும் தான் அப்ளிகேஷன்ஸ் வராது. மீதி எல்லாம் ஷூர் ஷாட்டா அடிச்சிடுவோம்னா கண்ணில் படும் போதெல்லாம் ஈஸியா இருக்கு, அப்ரோச்சபிளா இருக்க கொஸ்டின்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கடைசி வரையும். அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா. அது வந்து பிலிம்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். நமக்கு எல்லா டாபிக்ஸும் ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இத போடக்கூடாது அப்படின்னு ஒதுக்காம அந்த டாபிக் நம்ம வெல்வெஸ்டா இருந்தோம்னா அப்பயே அதை அட்டெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் வரப்போது இது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்தெந்த டாபிக்ல கான்ஃபிடண்டா இருக்கீங்களோ அந்த டாபிக் மார்க் ரிவ்யூ கொடுக்காம டக்குன்னு அட்டெண்ட் பண்ணிட்டு கான்ஃபிடண்டா இல்லாத கொஸ்டின்ஸை லாஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா சார். அது வந்து இன்னொரு மித்து வந்து எல்லார் இடத்துலயும் இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்கு. ஆப்டில வந்து அப்ளிகேஷன்னா கஷ்டம், ஸ்கோர் பூஸ்டர்னா ஈஸி அப்படின்ற தாட் வந்து எல்லாத்தையுமே இருக்கு இப்போ வரைக்குமே. ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. அப்படி வந்து கிடையாது. எப்பனா நமக்கு ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா கான்செப்ட் புரியாதனால அந்த மாதிரி பண்றாங்க. விட ஆமா அப்படி வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி நம்ம ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷனை விட சீக்கிரமான டைம்ல அப்ளிகேஷன் போட முடியும். சில டைம்ல அப்படி சில क्वेश्चंस கேட்பாங்க. ஆனா நம்மளே தெரியாம அந்த क्वेश्चனை ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஆமா, ஈஸி क्वेश्चन இருக்கும், கஷ்டமான क्वेश्चन. இப்போ எப்படி நம்ம ரீசனிங்ல இன்இக்வாலிட்டி இருக்கு, அதே சமயம் ஒரு ஆர்டரிங் பசில் பிளட் ரிலேஷன் இருக்கு, ரெண்டும் ஒண்ணு இல்லைங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் சம்ல டைரக்டா போற மாதிரி 20 செகண்ட்ல போற சம் இருக்கு, 1 நிமிட்ல போற சம் இருக்கு. ஸோ நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும். அதானே சார் நீங்க சொல்ல வரது? கண்டிப்பா. ஓகே சார். ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க்லயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணீங்களா இல்ல அதுக்கு செப்பரேட்டா இருக்குங்களா? ஐபிபிஎஸ் கிளர்க்லயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் சார். ஓகே சார், சூப்பர். ஐபிபிஎஸ் கிளர்க்லயும் ஆக்சுவலா சார் இங்கிலீஷ்ல வந்து நான் வீக்கான மார்க் வந்து அதிகமா வாங்கிருப்பேன். ஆக்சுவலா எனக்கு கான்செப்டுவலா இங்கிலீஷ் வந்து அவ்வளவு தெரியாது. ஓகேங்க சார். நான் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருந்தேன். எப்படி இருந்தேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 12 மார்க் தான் வாங்கிருப்பேன் இங்கிலீஷ்ல. ஓகேங்க சார். ஆனா நான் அந்த எக்ஸாம்லயே என்னோட அட்டெம்ப்ட்ஸ் வந்து 28 அட்டெம்ப்ட்ஸ் இங்கிலீஷ்ல. ஆமா, 28 அட்டெம்ப்ட் பண்ணி 12.25 மார்க் வாங்கிருக்கீங்க. 12.25 மார்க் வந்து. அப்போ அக்யூரசி வந்து ஒண்ணுமே இல்ல இங்கிலீஷ்ல. அவ்வளவுதான் இருந்தேன் நானு. ஏன்னா அப்போ வரைக்கும் நான் என்ன இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்ட், நம்ம பாக்குறது எல்லாமே கரெக்ட், கெஸ் பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்ற லாஜிக்ல போட்டிருந்தேன் இங்கிலீஷ் எல்லாமே. அது வரைக்கும் எப்போ 2024 ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருந்தேன். இங்கிலீஷ்லாம் படிக்க கூடாது, அதாவது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவோம் இங்கிலீஷை. ஒரு 10 மார்க் ஆப்டி ரீசனிங் போட்டனா 1 மார்க் கூட இங்கிலீஷ் போடாத அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்க சார். இங்கிலீஷை நீங்க எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணீங்க? நான் இங்கிலீஷ் வந்து சார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டக் ஆனது என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராமர் ரூல்ஸ் பார்க்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஓகேங்க சார். அப்படி சொல்றப்ப அவங்க கிராமர் ரூல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றப்போ இது அட்ஜெக்டிவ் இது அட்வர்ப்னு சொல்லுவாங்க. அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆனது. எது அட்ஜெக்டிவ் எது அட்வர்ப்னே எனக்கு தெரியல. எது அட்ஜெக்டிவ் எது அட்வர்ப், ஏன் அதை நவுன்னு சொல்றாங்க, எது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி தெரியாதப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை நான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க சார். அப்போ வந்து அது ஆக்சுவலா கஷ்டமானதுனால நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அபித் சாரோட வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஓகேங்க சார், சூப்பர். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அவர் தமிழ்ல சொன்னதுனால அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சு. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு பார்த்தனா ஓ இது அட்ஜெக்டிவ், இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது நவுன அப்படின்ற அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டேன் பேசிக்ஸ்ல. அப்படி இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து கிராமர் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாதர் 5 கேக்குறாங்களா, மோஸ்டா ஃபாதர் கேக்குறாங்க. அப்புறம் ஃபில்லர்ஸ்க்கும் வந்து கிராமர் வந்து தேவை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் எந்த அளவுக்கு வீக்கா இருந்தேன்னா சிம்பிளா நம்ப மாட்டீங்க, இப்போ வந்து 2 பக்கத்துல V1 தான் வரணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் பேசிக்கா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிராமர் ரூல்ஸ் எல்லாம் படிச்சா நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், ஓரளவுக்கு வந்து அந்த ஃபில்லர்ஸ் கனெக்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் கிராமரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 120 ரூல்ஸ் வந்து நிமிஷா பன்சல் மேமோட வீடியோஸ் பார்த்தேன் ஃபுல்லா. அது வந்து 10 hour இருக்கும். அதை வந்து ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலா ஃபாஸ்டா 2x வச்சு பார்த்தேன். இன்னொன்னு எனக்கு புரிஞ்சது என்னன்னா சார் 120 ரூல்ஸ்ல எல்லா ரூலுமே எக்ஸாம்ல அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஆமாங்க சார். அந்த 120 ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற ஒரு நாலேஜ் தான் நமக்கு வரும். எக்ஸாம்ல அவங்க எப்படி கேட்பாங்க. ஆமா, ஓகே.
எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நமக்கா ஒரு காமன் சென்ஸ் என்னன்னா, அந்த 120 ரூல்ல ஒரு 50 ரூல் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல காமனா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அது வந்து ஒரு ரூலா இருக்கும். அதை வந்து நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நோட்ஸும் எடுத்து வச்சேன். இது வந்து யூஸ் ஆகும், நமக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்றது வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து நான் அவாய்ட் பண்ணது என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரீடிங் நியூஸ் பேப்பர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து எப்படின்னா, நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்டி ரீசனிங் கொடுத்தேன். நான் வந்து ஒரு மித்துல இருந்தேன். எப்படின்னா ஆப்டி ரீசனிங் வச்சு நம்மளால எவ்வளவு வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா அது ஆக்சுவலா தப்பு நான் ரியலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா. ஏன்னா இங்கிலீஷ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை செக்ஷனல் கிளியர் பண்ணலாம், என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு மார்க்ஸ் எடுத்து வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன். நமக்கு அந்த செக்ஷன் கஷ்டமா கேட்கும்போது இங்கிலீஷ் நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தா அப்ப யூஸ் ஆகும். 2023 எனக்கு அந்த மாதிரி கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆமா ஆமா. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஆக்சுவலா அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கூட ஏமாத்த முடியும் எக்ஸாம்ல. ரீசா டிக் பண்ணி ஒரே ஒரு டிஏ இல்லனா ஒரே ஒரு பஸ்லோ ஒரு இன்புட் அவுட்புட்லயோ கோடிங் டிகோடிங்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அவ்வளவுதான் அந்த செக்ஷன். நம்ம ஸ்ட்ராங் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. செக்ஷன் நம்பி விட்டுட்டு வந்திருப்போம் இல்லையா? அந்த 10 நிமிஷம் உட்கார்ந்தா நம்ம அடி வாங்கிடுவோம். அப்ப அடுத்த செக்ஷன் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா யூஸ் ஆகும். ஓகே சார். ஓகே. கண்டிப்பா சார். அது வந்து நிறைய டிராப் क्वेश्चंसும் இருக்கும். அது வந்து எப்போ அது டிராப்பா தெரியாதுன்னா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றப்ப அது டிராப்பா தெரியாது. ஆனா மத்தபடி அந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணாத டைரக்டா வந்து எக்ஸாம்ல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா டிராப் தான். கண்டிப்பா அந்த டைம் வேஸ்ட் பண்றது மேனேஜ் பண்ணனும். அடுத்த செக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் முடியும். அடுத்த செக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து எடிட்டோரியல் டெய்லி படிக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா நியூஸ் பேப்பர் ஃபுல்லா படிக்க மாட்டேன், எடிட்டோரியல் மட்டும் படிப்பேன் சார். எடிட்டோரியல் படிப்பேன். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல நான் படிப்பேன் சென்டென்ஸ். ஆனா ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் மீனிங் தெரியாது. ஓகே சார். அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பேராகிராஃப்னுடைய என்டையர் மீனிங் அது பாசிட்டிவ் டோன்ல சொல்றாங்களா நெகட்டிவ் டோன்ல சொல்றாங்களான்னு எனக்கு கன்வே ஆகல. நம்மளா ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த வேர்ட்னுடைய மீனிங் வந்து பாசிட்டிவ், இந்த வேர்ட்னுடைய மீனிங் வந்து நெகட்டிவ், நம்மளா அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. ஒரு சில வேர்டை பார்த்து அது பாசிட்டிவ்னு ஜட்ஜ் பண்றோம். அதுக்கப்புறம் நான் அது வந்து தப்புன்னு ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 5 வெர்ப்ஸ் வந்து டெய்லி நோட் பண்ணுவோம் நோட்ஸ்ல. அதனுடைய சினானிம் ஆன்டனிம்ஸோட நோட் பண்ணுவோம் சார். அதை வந்து எக்ஸாம் முடியற வரைக்கும் ரிவைஸும் பண்ணேன். ஓகே சார். இதுதான் வந்து நான் இங்கிலீஷ் பண்ணது சார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட்ல இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து இந்த பேப்பர் சால்வ் பண்ணுவாங்களா சார், மெயின்ஸ் வீடியோஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்களே, நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நானா கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சேன் இங்கிலீஷ்ல. அவ்வளவுதான். ஓவராலா சொல்லணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கும் உங்களுக்கு. அபித் சார் வீடியோவும் நிம்சா பன்சல் மேம்ல வீடியோவுடைய 120 ரூல்ஸும் பார்த்துருக்கீங்க கரெக்டுங்களா? அவங்ககிட்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் நிம்சா மேம் கிட்ட நீங்கள் 120 ரூல்ஸும் படிச்சுட்டு ரீடிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால எடிட்டோரியல் டெய்லி படிச்சிருக்கீங்க, 5 வெக்காபுலரி டெய்லி படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் கொண்டு போயிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக இதுதான் ஸ்ட்ராட்டஜி? கண்டிப்பா. ஓகே, இதுதான் நான் பண்ண இங்கிலீஷ். ஓகேங்க சார். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கோம். ஸோ ஓகே, நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் 2 வந்திருக்கீங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கில் 141 வந்திருக்கீங்க. இது வந்து அப்போ நாங்கள் எழுதும்போது ரொம்ப சாதாரணமான ஸ்கோரு. ஆனால் இந்த வருஷம் செக்ஷனல் டைமிங்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மரண கொடூரமாக கேட்டிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி இவ்வளோ செக்ஷன் வந்ததுக்கான காரணம், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 32.2 அப்படின்னா உங்களுக்கு அது 40, 50 கன்வெர்ட் பண்ணால் 40 மார்க்கு. ரீசனிங் எபிலிட்டியில் 37.5, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மார்க் மிஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ எப்படி இதெல்லாம் எந்த மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இங்கிலீஷில் சொன்ன மாதிரி இதே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு செக்ஷனாக போயிடலாம். ஓகே சார். ரீசனிங்கில் 37.5 எடுத்திருக்கீங்க. ரீசனிங்கில் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னொன்று வந்து ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் ரெடி ஆயிட்டேன் சார். ஒரு 2 மாசம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ரீசனிங்ல ஜெனரலா ப்ரிலிம்ஸ் ரெடி ஆயிட்டேன் சார். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ். நோ டவுட் சார். 1 இயர்ல இதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஸ்டடி பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல எங்க படிச்சீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா பிஎஸ்சி அக்ரில சார். எனக்கு மேக்ஸ்னு ஒரு கோர்ஸே இல்ல. ஆமா, இருக்காது. சோ எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. சார், இப்போ வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆயிட்டேன் சார். நான் வந்து ஏப்ரல்ல இருந்து ஆர்ஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். கரெக்டா ஏப்ரல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ஏப்ரல் ஃபுல்லா நான் வந்து ப்ரிலிம்ஸ் பிராக்டிஸ் பண்ணேன். அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்கோர் பண்றோம். இப்போ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் போட்டனா அதுல ஒரு 60 மார்க் அந்த மாதிரிலாம் வரப்போ ஓகே நம்ம கான்ஃபிடன்ஸா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு சார். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரே விஷயம் தான் பண்ணேன் சார். அப்படியே ப்ரிலிம்ஸ் எடுத்து ஓரமா வச்சுட்டு எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஃபுல்லா வந்து மெயின்ஸ் படிப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உள்ள போனது வந்து ரீசனிங்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், அதாவது ரிப்பீட்டடா கேட்பாங்க, ஈஸியா வந்து தப்பு பண்ணக்கூடிய டாபிக்.
அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் சார். ஓகேங்க சார். அதுல மெயினான ஒரு டாபிக் என்னன்னா ரீசனிங்ல டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்க சார். டேட்டா சஃபிஷியன்சில நான் நிறைய பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் மிசலனியஸ். ஆக்சுவலா ரீசனிங் மெயின்ஸ்னு உள்ள போனாலே மிசலனியஸ் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரீசனிங்ல இப்படி தான் பண்ணுவேன். அதுல வந்து எம்ஓடி கேட்பாங்க, சிலாஜிசம், டைரக்ஷன், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சார். ஸ்கோரிங் பார்ட் அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் அத பசில் சீட்டிங் வந்து போடுவோம் சார். ரீசனிங்கோட மெயின்ஸ்ல இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். இது நம்ம ஸ்ட்ராட்டஜில சொல்லிருப்போம். ரீசனிங்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கணும். இந்த கோட் இன்இக்வாலிட்டி, கோட் டைரக்ஷன் இதெல்லாம் முடிச்சிட்டு பசில்ல ஈஸியான பசில் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மார்க் டேட்டா சஃபிஷியன்சி போறது நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோம். சோ நீங்களும் கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ராட்டஜில அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஓகேங்க சார். அப்படி நிறைய பேர் வந்து டேட்டா சஃபிஷியன்சில தப்பும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது ஸ்கோரிங் பார்ட் ஈஸியான பார்ட்டும் எப்பனா நம்ம அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். கான்செப்ட்ல வீக்கா இருந்தா டேட்டா சஃபிஷியன்சி வாங்கிரும். ஆமா. கண்டிப்பா வந்து தப்பு போடுவோம் சார். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணது வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணனா அதான் சார் 2023ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னல. அப்பத்துல இருந்தே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. எப்படின்னா நம்ம மெயின்ஸ் பஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற கியூரியாசிட்டிலாம் டெய்லி மெயின்ஸ் பஸ்ல வந்து அப்போ வந்து அடா 24/7 வந்து ஆப் இருக்கும், ஃப்ரீயா இருக்கும் அந்த ஆப். ஓகே சார். ஆமா ஆமா. அந்த ஆப்ல வந்து டெய்லி ஒரு டெய்லி அந்த ஃப்ரீ குவிஸ்ல வந்து டெய்லி ஒரு பசில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மெயின்ஸ் பசில் அதெல்லாம் சீட்டிங் பசில் அதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்களா, அதை வந்து நான் சால்வ் பண்ணி போனேன்னு வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்பயே வந்து இன்னொன்னு என்னன்னா 2023 நான் பிலிம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 2 monthsலயே வந்து நான் மெயின்ஸுக்கு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒருவேளை நான் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கிளியர் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணல. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா டெய்லி மெயின்ஸ் பசில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க பசில் ஒரு பசில் வந்து சால்வ் பண்ணுவோம் டெய்லி. ஓகே சார். ஓகே சார். அப்படி சால்வ் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே சார். வாங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆஸ்பிரன்ட்ஸ் தான் ப்ரோ இன்னொரு சன்னு பாத்துக்கோங்க. ஆஸ்பிரன்ட்ஸ் பாத்துக்கோங்க. வா கொண்டு போங்க. கண்டினியூ பண்ணுங்க. அடால ஃப்ரீ குவிஸ் போடுங்க. கண்டினியூ. ஓகே. அதான் சார் ஃப்ரீ குவிஸ் போடுவேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பிராக்டிஸ் மார்க்ல வந்து ஃப்ரீ குவிஸ் இருக்கும் சார். ஆக்சுவலா அப்போ நான் வச்சிருந்தது ஒரே மார்க் குவிஸ் தான் சார் வச்சிருந்தேன். டெஸ்ட் புக் வச்சிருந்தேன். அது மட்டும் தான் சப்ஸ்கிரிப்ஷன். மத்த எல்லாமே ஃப்ரீ குவிஸ் தான் சார். இந்த அடால ஃப்ரீ குவிஸ் போறது, பிராக்டிஸ் மார்க்ல ஃப்ரீ குவிஸ்ல வந்து மெயின்ஸ்னு போயிட்டு அந்த டேட்டா சஃபிஷியன்சி, சீட்டிங் பசில் எல்லாத்தையுமே நிறைய பிராக்டிஸ் பண்ணேன் சார். அதான் ஃபர்ஸ்ட் உண்மையான பாயிண்டே வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து வீடியோஸும் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டீங்கன்னா பிஓ மெயின்ஸ் லெவல் பசில் போட்டீங்கன்னா 1 hour எடுப்பாங்க. ஒரே பசிலே அவ்வளவு பெரிய பசில் இருக்கும். அதெல்லாம் சில டைம் பார்த்திருக்கேன். ஒருவேளை இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்துக்கேன். ஆக்சுவலா அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா இத போற அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ல டைம் இருக்காது. அது நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்ல ஸ்கிப் பண்ணிடுவோம். அதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. ஆமா. கண்டிப்பா சார் அதை சூஸ் பண்ணவும் மாட்டோம். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே இதெல்லாம் வந்து சும்மா பாக்குறதுக்கு தான் சூப்பரா இருக்கும். ஆனா எக்ஸாம்லாம் பண்ண முடியாது. அததான் பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா அட்டெண்ட் பண்றோமோ அது மட்டும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நான் யூஸ் பண்ண ஆப்ஸ் வந்து கைட்லி, ஸ்மார்ட் கிடா, பிராக்டிஸ் மார்க் 3 யூஸ் பண்ணேன் சார் நானு. அதுல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா இவ்வளவுதான் டெஸ்ட் போடணும், இந்த எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளவு மார்க்ஸ் போட்டா போதும் அப்படின்ற லிமிடேஷனை வந்து நான் அவாய்ட் பண்றேன் சார். அப்படின்னு ஒண்ணு இல்லவே கிடையாது. எவ்வளவு வேணாலும் போடலாம், நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் போட்டே இருக்கணும். அந்த எக்ஸாம்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நான் அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன் சார். ரீசனிங் வந்து டாபிக் வைஸ் ஃபர்ஸ்ட் மிசலேனியஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் பசில் போடணும் அப்படின்னு போட்டேன் சார். இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல நடந்துச்சுல அதுல வந்து மிசலேனியஸ் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிட்டேன். பசில் வந்து ஆக்சுவலா ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. எங்க ஷிஃப்ட்ல ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க பசில். நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட். ரீசனிங்ல வந்து கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. எல்லாம் ஆக்சுவலா அட்டெண்ட் பண்ண 40 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டேன். மேபி அந்த மீனிங்ஃபுல் வேர்ட் அந்த மாதிரி எதனா தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து 2.5 மார்க் போயிடுச்சு. வேற என்ன சார், சிம்பிளா நிறைய செக்ஷனல் மார்க் டெஸ்ட், அவ்வளவுதான். இதுதான் சார் நான் ஃபாலோ பண்ணது ரீசனிங். இப்போ உங்களுடைய ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. கொஞ்சம் பின்னாடி முன்ன உட்காந்துங்க. அப்படியே உட்காந்துங்க. நார்மல் நேராக. ஓகே. ஸோ உங்களுடைய ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாவோடைய ஃப்ரீ குவிஸஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. டெஸ்ட் புக்கில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் எல்லாம் டெவலப் பண்ண பிறகு நிறைய செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துருக்கீங்க. செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க உங்களுடைய அக்யூரேசி, ஸ்பீடு, அட்டெம்ப்ட் எல்லாம் ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ரீசனிங் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு கோடட் பேட்டர்ன் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பசிலில் ஈஸியாக இருக்கிறத பிக் பண்ணி அட்டன் பண்ணணும். 37 அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா பசங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பசில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த டேட்டா சஃபிஷியன்சி, மீனிங்ஃபுல் வேர்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே.
எகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் செக்ஷனில் 32.25. சார் நீங்கள் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? ஓகே சார். ஓகே சார், நான் ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து வந்து நான் இது வந்து நான் என்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எக்ஸாம் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே அதான். எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், அது ரிலேட்டடா ஒரு எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணதான் பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எல்லாமே. அப்படி உள்ளதப்ப ஃபர்ஸ்ட் நான் டாபிக்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். அதாவது எல்லா டாபிக்ஸுமே பிடிக்கும் எக்ஸப்ட் ஒரு டாபிக் மட்டும் ஸ்கிப் பண்ணேன். எதுனா மென்சுரேஷன். ஆக்சுவலா ஏன் அது ஸ்கிப் பண்ணனா, அதுல வந்து ஃபார்முலா படிக்கணும், மத்த எந்த டாபிக்ஸுமே ஃபார்முலா படிக்க தேவையில்ல. அந்த ஒரு ரீசனுக்காக அதை ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் பர்முடேஷன் காம்பினேஷன் வந்து கேட்கறது இல்ல, அது மட்டும் படிக்கிறது. மத்தபடி ப்ராபபிலிட்டி எல்லா டாபிக்ஸும், போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ், டைம் அண்ட் ஒர்க் எல்லா கான்செப்ட்டுமே தெரியும் சார் பேசிக்கா. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எது தெரியும்னா பேசிக் தெரியும். ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட தெரியும் சார். அப்படி இருந்த நானு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் மார்க்ஸ் போட ஆரம்பிச்சேன், செக்ஷனல் டெஸ்ட். அப்படி போடுறப்ப ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாம கொஸ்டின் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸ் மார்க்கும் செம்மையா டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல வந்து 40 30 மார்க் 35 மார்க் வாங்குறோம்னா இதுல 50க்கு 15 18 வாங்கினா அப்போ பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா காட்டும், 50% 60% காட்டும். அப்படி இருக்கப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது என்னன்னா, டிஐல இந்த கீழே நோட்ஸ் எல்லாம் வச்சு கேக்குறாங்களா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ்ல வேரியபிள் வச்சு கேக்குறது செகண்ட் கொஸ்டின் சார். அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டிஐல டேட்டாவை ஈஸியா கொடுத்துட்டு ரொம்ப கொஸ்டின் லென்த்தியா கேட்டானா எப்படி சால்வ் பண்றது அது தெரியாது. இப்படி எல்லாம் பேட்டர்ன் இருந்துச்சு, நான் பார்த்து கத்துக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னா ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் டேரெக்டாக டிஐ கேட்டால் அப்ரோச் பண்ணிடுவீங்க. டிஐயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் ஆட் பண்ணி அதை டீ கோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ அந்த டீ கோட் பண்ணுறது எங்கே கற்றுக்கிட்டீங்க? அதான் சார், ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ண சோர்சஸ் வந்து ஹிந்தி சேனல்ஸ் பார்ப்பேன் சார். ஹிந்தி பிடிக்குமா புரியுமாலாம் கிடையாது, ஆனால் பார்ப்பேன். ஹிந்தி சேனல்ஸ் பார்ப்பேன். ஹிந்தி சேனல்ஸ் வந்து அர்ஷல் அகர்வால் சாரோட வீடியோஸ் பார்ப்பேன். அர்ஷல் அகர்வால் சாரோட வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன் நான். ஆக்சுவலா மெயின்ஸுக்கு வந்து அவரோட வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன். அவரோட வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய டேட்டா கொடுத்துட்டு அது கீழே நோட்ஸ் கொடுத்து அதை டீகோட் பண்ணுவார். அப்படி இந்த எக்ஸ் ஒய் வேரியபிள் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து டீகோட் பண்ணுவார். இந்த எல்சிஎம் ஹெச்எம் கான்செப்ட் அதை மாதிரி வச்சுலாம் டீகோட் பண்ணுவார். அதை பார்த்து நிறைய வீடியோஸ் பாக்குறப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ இந்த லாஜிக் இந்த மாதிரி டிஐ வந்து நோட்ஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம டீகோட் பண்ணோம், யூனிட் டிஜிட் கொடுத்தாங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வீடியோஸ், மெயின்ஸ் வீடியோஸ், அரித்மெட்டிக் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இப்படி கேட்டாங்கன்னா நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியாஸ் தான் கிடைச்சது. கொஸ்டின் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நான் அடுத்த பாயிண்ட். ஆனா நான் சொல்ல வரேன் சார், ஐடியா கிடைச்சிச்சு எனக்கு. இப்படி இருக்க கொஸ்டினா அவங்க இந்த ஆங்கிள் மூவ் பண்றாங்க அப்படின்ற ஐடியாஸ்க்காக ஃபர்ஸ்ட் பார்த்தேன் சார் நானு. அப்படி பார்த்துட்டு என்னோட செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் புரியாதுல, ஸ்டார்டிங்கே மெயின்ஸ் அரித்மெட்டிக்ல வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சா ஸ்டக் ஆயிரும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் போக போக ஓகே இந்த மாதிரி மாடல்ஸ் தான் கேக்குறாங்க. எப்ப நமக்கு ஆக்சுவலா ஈஸியா இருக்குன்னா எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். அவங்க எப்படிலாம் ட்விஸ்ட் வைப்பாங்க, இதுதான் ட்விஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு கொஸ்டினே இருக்காது, சிம்பிளா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அது ட்விஸ்ட் தான் நினைட்டு இருப்போம், அது ட்விஸ்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுல போய் டிராப் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் மேக்ஸ் நார்மலா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சார். மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின் போட்டதுக்கான ரீசன் வந்து ஸ்பீட் மேக்ஸும் தெரியும், எல்லா கான்செப்டும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் நிறைய பேர் பண்றது வந்து நான் பண்ணலன்னா, கேஸ்லெட் வந்து எந்த எக்ஸாம்லயும் ஸ்கிப்பே விட மாட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். நானும் கேஸ்லெட் வந்தா ஃபர்ஸ்ட் நடுவுல டிஏக்கு முன்னாடி சம்டைம் எடுத்துருவேன். ஏன் ஆக்சுவலா அதை நான் ஃபாலோ பண்ணனா சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அது மெயின்ஸ்னா இருக்கட்டும் ப்ரிலிம்ஸ்னா இருக்கட்டும், ஏன் கேஸ்லெட் ஈஸினா, கேஸ்லெட் ஒன்ஸ் நம்ம டேட்டாவை டீகோட் பண்ணிட்டோம்னா, சொல்லுங்க சார் கேஸ்லெட் டேட்டா ஒன்ஸ் நம்ம டீகோட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்க சப் क्वेश्चंस வந்து ரொம்ப ஈஸியா மட்டும் தான் கேட்பாங்க. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஈஸியான திங். அதுல ஒருவேளை நம்ம டிஐ பார்த்தோம்னா டேட்டா ஈஸியா இருக்கும், क्वेश्चन பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துட்டு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 கொடுத்துட்டு 1 and 2 கரெக்ட், 2 and 3 கரெக்ட், அந்த மாதிரி போறப்ப ஈஸியா மாட்டிப்போம், தப்பாவும் போடுவோம். நல்ல ஈஸியான கொஸ்டின் தான், அப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறப்ப மாட்டிப்போம். இதே எக்ஸாம் தான் இப்படிதான் நடந்துச்சு. ஐபிபிஎஸ் கிளர்க் மைன்ஸ்ல டேட்டா வந்து ஈஸியா கொடுத்திருந்தாங்க. இந்த ஓட்டர்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப டேட்டா ஈஸி, ஆனா கொஸ்டின் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ப்ராபபிலிட்டி வச்சு ஒரு டிஏ கேட்டிருந்தாங்க, டேபிள் கஷ்டமா இருந்துச்சு, கொஸ்டின் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. அந்த டேபிள் நம்ம டீகோட் பண்ணிட்டோம்னா சமம். அந்த மாதிரி 2 கேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, 2 கேஸ்லெட்மே ட்விஸ்டா இருந்துச்சு. ஏன் என்னால போட முடிஞ்சுன்னா, நான் எல்லா பிராக்டிஸ் பண்ண எல்லா மெயின்ஸ் மார்க்லயுமே கேஸ்லெட்டை விடாம அட்டன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணேன்.
ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஆக்சுவலாக இந்த ஐபிபிஎஸ் பிஓ இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிபிஎஸ் பிஓவில் நிறைய பேர் டஃப்னு சொன்னாங்க. கேஸ்லெட் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அந்த காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கான்செப்ட் தெரிஞ்சவங்க 1 மார்க் டிஏ கிராக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம 2 to 3 கொஷின்ஸ் போட்டிருந்தாலே டீசெண்டாக ஒரு 14-15 மார்க் வந்துருக்கும் அசால்ட்டாக. ஆனால் அட்டெம்ப்டே நிறைய பேர் செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒரு ஆமாம் அது ஒரு கேஸ்லெட் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இது இப்போ கேஸ்லெட்னாலே ஆமாம் 2 மார்க் கொஷின் இல்லை 3 கொஷின் 6 மார்க்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணுறோம். அது கேஸ்லெட்னாலே கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஆமாங்க சார். அது வந்து சொல்லுங்க. அது வந்து உண்மையிலே பெரிய மிஸ்டேக் சார். ஏன் மிஸ்டேக்னா டிஏஇசி ஸ்கோர் பூஸ்டர்ஸ் தான் ஈஸி நினைக்கிறப்போ ஒன்ஸ் நம்ம கேஸ்லெட் வந்து பிராக்டிஸ் பண்ணாமே அது கஷ்டம் நினைச்சுக்கிறோம். பிராக்டிஸ் பண்ணிட்டு அது கஷ்டம் சொன்னா ஓகே. நான் இதெல்லாம் கேஸ்லெட் பிராக்டிஸ் பண்ணனா ஸ்மார்ட் கிட்டால டெஸ்ட் போடுவேன் சார். மெயின்ஸ் மார்க் போடுவேன். அதுல வந்து கேஸ்லெட் கேட்கறதுலாம் அதாவது எந்த மார்க் டெஸ்ட்லயும் நம்ம அந்த மாதிரி பாத்துருக்கவே மாட்டோம். சம்பந்தமே இல்லாம ஒரு கான்செப்ட் புதுசா உள்ள வரும். ரொம்ப டிஃப்ரெண்டா கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கான்செப்டா இப்பெல்லாம் நம்ம படிக்கணுமா இப்பெல்லாம் ட்ரை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல போடவே முடியாது. நான் மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப போட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்பெல்லாம் இருக்கும் போல அனலைஸ் பண்றப்போ தெரிஞ்சுப்போம் சார். அப்படி தெரிஞ்சுக்கிறப்போ நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது. கேஸ்லெட்னா இப்படிதான் போடணும். அதுவே மெயின்ஸ் வீடியோஸ் அவங்க அர்ஷல் அகர்வால் சாரோட வீடியோஸ் பாக்குறப்பயும் அதுலயும் இருக்கும் நிறைய கேஸ்லெட்ஸ். அதையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னன்னா சிம்பிளா சார் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இந்த 4 மெயின்ஸ்ல ஒரு கேஸ்லெட் கூட ஸ்கிப் பண்ணாம போட்டேன். ஓகே. ஸோ உங்களுடைய பெஸ்ட் டூல் என்னன்னா டிஏ டீகோட் பண்றதுக்கு வீடியோஸ்ல கத்துக்கிட்டீங்க. கேஸ்லெட் அட்டெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்பீட் மேக்ஸ்ல நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங். அர்த்தமெட்டிக் சம்ஸ்ல என்னது மென்சுரேஷனும் இன்னொரு டாபிக் என்ன சொன்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. இதனால நீங்க டேட்டா சஃபிஷியன்சி கேட்டா கூட நீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணிடலாம். கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுனா கண்டிப்பா சார் எந்த டாபிக்ல கேட்டாலும் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். ஆமா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. டிஐ டீகோட் பண்ணனும், கேஸ்லெட் நல்லா அட்டெண்ட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி வெச்சுக்கணும். அப்ளிகேஷன் சம்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 டாபிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்றீங்கன்னா நான் கூட டிஐ நிறைய கொடுப்பேன். ஸோ நீங்கள் டிஐ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் கூட பரவாயில்ல. அந்த டீகோட் எப்படி பண்ணுறேன் அந்த ஒரு டிஐயில் ஒரு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாலே நீங்கள் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வீடியோ டேட்டாவை டீகோட் பண்ண தெரிஞ்சாலே ஆமாம் கொஸ்டினை ஈஸியாக போட்டுடலாம். ஆமாம் ஒரு டிஐக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. 5 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் போகும். அவ்வளோ நேரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். பட் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஐ எப்படி டீகோட் பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் டீச் பண்ணுவேன். சார் சொன்ன மாதிரி அர்ஷல் அகர்வால் சார் அவர் டீச் பண்ணுவார் இல்லையா, எப்படி டீகோட் பண்ணியிருக்காரு. ஒரு சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் அந்த டிஏல சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா டைம் இருந்தால் நீங்கள் 5 கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஓட்டிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போய்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களால் ஆன்சர் டீகோட் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகேங்க சார், கரெக்டாக இருக்குங்களா அது மாதிரி பண்ண ஆஸ்பென்ஸ் சார்? ஓகேங்க சார். ஓகே. ஸோ ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆஸ்பென்ஸ் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் அடுத்த செக்ஷன்ஸ் போயிடலாங்க சார். ஸோ உங்களுடைய அடுத்த ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸில் 33.75 ஆல்மோஸ்ட் 34 தான் அது கணக்கு. ஸோ எந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ணீங்க சார் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு? சார் ஆக்சுவலாக நான் வந்து 12th வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கல. ஓகே. காலேஜ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. ஆனால் வந்து கம்ப்யூட்டரில் ஏன் அவ்வளோ மார்க் வாங்கினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நானா கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர்னா பிடிக்கும். எங்க வீட்டுல கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. அதை நானா யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இந்த ஓஎஸ் பூட் பண்றது அதை பத்திலாம் நிறைய தெரியும். அதனால பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு இருக்கும். மதர் போர்ட் என்ன ஹார்ட்வேர் என்ன அதை பத்தி பேசிக் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெரியும் சார். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண சோர்ஸ் வந்து அரியன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக். அந்த புக்ல வந்து இன்னொன்னு வந்து எல்லாரும் கஷ்டமா ஃபீல் பண்றது என்னன்னா அந்த அரியன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக் இருக்கு ஆனா அதை படிச்சா எனக்கு புரிய மாட்டுது. அதான் ரொம்ப நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இப்போ நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு புரியாது. ரூட்டர்னா என்ன அப்னா என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நான் புரியாது. அது எப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காம அப்னா ரூட்டர்னா என்ன அப்படின்னு யூடியூப்ல போட்டோம்னா ஒரு செகண்ட்ல தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் வரப்போகுது. அப்படி நீங்க புரிஞ்சு அந்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா அவன் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் ஈஸியா கரெக்டா போட முடியும். இந்த நெட்வொர்க் லேயர்ஸ் எல்லாம் செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க யூடியூப்ல தமிழ்ல. அப்படி நம்ம அந்த மாதிரி சேனல்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரியலன்னு வந்து ஜஸ்ட் மகப் மாதிரி பண்றோம். அது கடைசி வரைக்குமே தெரியாம தான் அவன் ட்விஸ்ட் பண்ணி கேட்டானா மாத்தி போட்டு வந்துடும். எப்படி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரோரா எஜுகேட்டர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல்ல அவருடைய
ஓகே சேனல்ஸ் வந்து இன்னொன்னு வந்து எல்லா வீடியோஸும் பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு சீரியஸ் கொண்டு போவார், ஒரு 40 டெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வருவாரு. ஓகே ஓகே அந்த வீடியோஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். அதுல இருந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க நான் சொல்ல, ரெஃப்ரெஷ் ஆகும். ஓ இப்பெல்லாம் இருக்கு போல, பேசிக்கா நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே இன்னொன்னு என்னன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல வந்து பேசிக் இம்பார்ட்டன்ஸ் சார். இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க சார். ஷார்ட்கட் கீஸ் கேட்கறது இல்லை அவ்வளவா. ஓகேங்க சார். அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டருடைய ஆரிஜின் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது, இப்போ இந்த பேரண்டிங் கண்ட்ரோல், குக்கீஸ், ஓகேங்க சார். அதுக்கப்புறம் ரேம்னான அதெல்லாம் ரொம்ப காமனா தெரிய வேண்டிய விஷயம். அந்த மாதிரி தெரியுதான் செக் பண்றாங்க. மத்தபடி ரொம்ப டீப்பாலாம் உள்ள போய் கோடிங்னா டிகோடிங்னா அப்படிலாம் கேட்கறதே இல்லைங்க சார். ஒரு செட் ஆஃப் சிலபஸ் இருக்கு, அதை தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்ட திருப்பி திருப்பி கேட்கலாம். அந்த டாபிக்ஸ் இருந்தா திருப்பி திருப்பி கேக்குறாங்க. இதுக்கு நம்ம அரியன் புக் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணா என்ன, அண்ட் ஆல்ரெடி நம்ம அடா கேப்சூல், ஆலிபோர்டோடைய போல்ட் கேப்சூல், இந்த மாதிரி ஒரு கேப்சூல் இருக்குது. அதில் படிச்சுட்டு இல்லைன்னா நம்ம கரியர்ஸ் க்ளவுட் வெப்சைட்டில் தெளிவாக நீங்கள் உங்களுக்கு புரியல, ஒரு கான்செப்ட் புரியலன்னா கரியர் க்ளவுடில் ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா படித்தா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரியன் புக் வந்தால் கூட பெட்டர். சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குவிசஸ், எம்சிக்யூ திரும்ப திரும்ப எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணுறோமோ அப்புறம் மார்க் அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்க சார். ஸோ நீங்கள் அரோரா சாரோடைய வீடியோஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அரியன் புக்கை வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரியலனா கூகுள் பண்ணி அது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. கூகுள் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் இயர் நம்ம வேணால் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு தமிழில் எல்லா டாபிக்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அரியன் புக்லேயும் கரியர்ஸ் க்ளவுட் ஆப்பில் போய்ட்டு அந்த ஆர்டிக்கல், அந்த பேக் வச்சுருந்தா ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. அப்படின்னா எனி கேப்சூல் எடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அங்கே டக்குன்னு குயிக்காக அட்டன் பண்ணிட்டு அந்த 15 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் அதிகமாக பண்ணியிருந்தா. ஓகே ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் பார்த்தாச்சு, ரீசனிங், கம்ப்யூட்டர் பார்த்தாச்சு. ஃபைனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு எக்ஸாமில் நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்க, ஒரு எக்ஸாமில் இது என்ன எக்ஸாம், ஆர்ஆர்பி பிஓவில் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கீங்க, 24. ஆர்ஆர்பி கிளக்கில் கஷ்டமாக கேட்டாங்க. ஆர்ஆர்பி பிஓவில் எப்படி சார் நீங்கள் 24 வரையும் எடுத்திருக்கீங்க, என்ன சோர்சஸ்? அதுலேயும் கேட்டாங்க. சொல்லுங்கள், என்ன ஷிஃப்ட் நீங்கள்? சார் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் வரைக்கும் எதுவும் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கல சார். சும்மா ஸ்மார்ட் கிடால இல்ல அஃபேர்ஸ் க்ளவுட் அடிக்கடிக்கு போவேன் வெப்சைட்ல, ஒரு நாள் படிப்பேன், ஒரு நாள் படிக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி இப்படி படிப்பேன். ஆனா படிக்க மட்டும் தான் படிப்பேன் அது வரைக்கும். ஏப்ரல் 1க்கு அப்புறம் வந்து ஸ்மார்ட் கிடால படிச்சேன் சார். நான் யூஸ் பண்ண ஒரே சோர்ஸ் ஸ்மார்ட் கிடா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண ஒரே சோர்ஸ் ஸ்மார்ட் கிடா மட்டும்தான். அதுவும் எப்படின்னா சார், ஃபர்ஸ்ட் டெய்லி பிடிஎஃப் வரும்ல, அந்த டெய்லி பிடிஎஃப் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுப்பேன் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை படிச்சுட்டு அதுல ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ஸ்மார்ட் பாயிண்ட்ஸோட நிறுத்திப்பேன். அப்படி புரியலன்னா மேல இருக்க பேசேஜ் படிச்சுட்டு மீனிங் புரிஞ்சுட்டு அந்த நோட்ஸை ப்ரிசைஸா எழுதிப்பேன் சார். ஆக்சுவலா என்னோட நோட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு இன்னொரு சைடு, 2 சைடு வந்து தான் ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 சைடு தான் சார் எழுதும். அதாவது ஒரு பேப்பர் அவ்வளவு ப்ரிசைஸா எழுதி, ஏன்னா கடைசியா நம்ம தான் ரிவைஸ் பண்ண போறோம், நம்ம தான் படிச்சாகணும். அது ரொம்ப பெருசா எழுதுறது இப்ப ஈஸி, ஆனா கடைசியா படிக்கிறது கஷ்டம். இப்ப எழுதுதான் எழுதிக்கலாம் சார், 3 பேஜ் கூட எழுதிக்கலாம், 4 பேஜ் கூட எழுதிக்கலாம், பட் லாஸ்டா நம்ம தான் ரிவைஸ் பண்ணணும். அப்படின்றதுக்காக டெய்லி பிடிஎஃப் தேவையான பாயிண்ட் மட்டும் எடுத்து ப்ரிசைஸா எழுதிப்பேன் சார். எழுதிட்டு டெய்லி இன்னைக்கு படிக்கிற பிடிஎஃப் நாளைக்கு குவிஸ் போடுவோம் சார். அதுல ஸ்மார்ட் கிடால குவிஸ் இருக்கும்ல, அதை போடுவோம் சார். அந்த மாதிரி ஒரு வீக் முடிச்சுட்டு இந்த வீக்கான குவிஸ் இருக்கும்ல சார், அந்த வீக் குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவோம் சார். அப்படி முடிச்சுட்டு ஒரு மந்த் முடிஞ்சுன்னா அந்த மந்த்ல இருக்க 4 வீக்லி குவிஸ் இருக்குல்ல சார், அதை வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணுவோம் திரும்ப. ஏன்னா ரீஅட்டெம்ப்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரேண்டமா ரீஅட்டெம்ப்ட் பண்ணுவோம் சார். இப்ப டெய்லி குவிஸ் இருக்கும்ல, இப்போ நான் வந்து ஏப்ரல் 10 படிக்கிறேன்னா ஏப்ரல் 1 நான் முடிச்சிருப்பேன், அந்த டெய்லி குவிஸும் போட்டிருப்பேன். ஆனா திரும்ப எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா அந்த ஏப்ரல் 1 வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்பேன், எனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் சார் இது வந்து டெய்லி படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் பிடிஎஃப்ல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டேன், அந்த பிடிஎஃப் வந்து திரும்ப பார்க்கவே மாட்டேன், அவ்வளவுதான். அந்த பிடிஎஃப் வந்து ஜப்தி இருக்கும், என்னோட நோட்ஸ் மட்டும் தான் ஃபைனல். நான் எழுதுற நோட்ஸ் தான் ஃபைனல், அதுல மட்டும் தான் படிப்பேன், அதுல மட்டும் தான் திரும்ப ப்ராக்டிஸும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் சார் நான் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு ஆக்சுவலா 50 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட்டேன். 50 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எதுலன்னா ஆலிபோர்ட்ல ஃப்ரண்ட் வாங்கி இஞ்சில போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிடால போட்டேன், பிராக்டிஸ் மார்க்ல போட்டேன், கைலில போட்டேன்,
அதுக்கப்புறம் எஸ் ஆஃபீஸர் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா 2 இருக்கும் ஆன்லைன்ல, அது போட்டேன். ஓகே சார். சார் ஆடியோ ஸ்டக் ஆகுது சார். ஒரே சேர்த்து 50 மார்க் கிட்ட போட்டேன் நான். அதுக்கப்புறம் கைட்ல லைவ் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து 50 மார்க் டெஸ்ட் மேல போட்டேன். ஓகேங்க சார். அப்படி போட்டு ஒரே சார் ஆடியோ ஸ்டக். ஓகே கண்டினியூ பண்ணுங்க. சார் அப்படி 50 மார்க் வந்து போட்டதுனால வந்து அதுல இருந்த மார்க்ஸும் ஸ்மார்ட் கரண்ட் அஃபேர்ஸும் நான் அனலைஸ் பண்ணுவேன் சார். இப்பெல்லாம் கேக்குறாங்க, அதுலயும் எல்லாத்தையும் திரும்ப படிக்க மாட்டேன் சார். அதுல நம்ம இம்பார்ட்டன்ட் இருக்கும், ஒரு சிலது வந்து அன்வான்டா கேட்டிருப்பாங்க, ரொம்ப லாஸ்ட் இயர்ல இருந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது. அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு எது தேவையோ அந்த 40ல ஒரு 5ல இருந்து ஒரு 10 வந்து ரொம்ப யூனிக்கா நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அது கேட்பாங்களான்னு தெரியாது, பட் யூனிக்கா இருக்கும். அதை வந்து திரும்ப நோட் பண்ணி அதை அப்டேட் பண்றது, என்னோட நோட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட் திரும்ப அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் பண்ணது வந்து சார், டெய்லி ஸ்மார்ட் கிடால ஆர்பிஐ நியூஸ் வரும். ஓகே சார். ஆனா எல்லாமே ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்பிஐ நியூஸ் படிச்சிருப்போம், 5 நாள் கழிச்சு ஒரு ஆர்பிஐ நியூஸ் வந்திருக்கும். ஓகேங்க சார். அது வந்து திரும்ப நம்ம அதை மறந்துருப்போம், இது ஞாபகம் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, அன்அகாடமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் இன் லாஸ்ட் 5 months அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல யூடியூப்ல வீடியோல வந்து போட்டிருப்பாங்க. ஆர்பிஐ மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆர்பிஐ என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, என்னென்ன சர்க்குலர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி பாக்குறப்ப நமக்கு டக்குன்னு ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும். மார்க்கெட்டா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்ல வர கரண்ட் அஃபேர்ஸ், தென் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. இது மட்டும் பார்த்துட்டு இப்போ அடுத்த வாரம் வந்து எனக்கு மெயின்ஸ் வச்சுங்களா சார், இதுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி வந்து நான் என்னுடைய மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போறதெல்லாம் நிறுத்திடுவேன் சார் மொத்தமா. ஏன்னா அதுக்குள்ள காலி ஆயிட்டு இருக்கும், மொத்தமா நிறுத்திடுவேன். எதுக்காக நிறுத்துவேன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 5 மாசமா 6 மாசமா எழுதின கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி வேஸ்ட் ஆக கூடாதுல, அதனால திரும்ப அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுவேன் சார். நீங்க படிச்சதே 5 நாள் உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணிருங்க. அதை மட்டும் ஓகே 5 நாள் உட்கார்ந்து டெஸ்ட் எல்லாம் போறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஆப்டிடியூட் டிசைன்லாம் அப்படியே இருக்கும். இன்னொரு டவுட் எல்லாருக்கும் வரும் என்னன்னா, 5 நாள் போடலையே எப்படி டச் இருக்குமா, அதுக்குள்ள ஸ்பீடு குறைஞ்சிடாதா? அப்ப 50 மார்க் நான் போட்டுருக்கலாம் சார், அதனுடைய பிராக்டிஸ் இருக்கும்ல எனக்கு கண்டிப்பா. ஓகே ஆமா ஆமா. அதனால வந்து டக்குன்னு ஒன்னும் ஸ்பீடு குறைஞ்சிடாது. அந்த 5 நாள் வந்து நான் அந்த 5 மாச கரண்ட் அஃபேர்ஸ் என்னால முடிஞ்ச டைம் வந்து 2 times 3 times வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன் சார். ஃபாஸ்டா திருப்பி பார்த்தா ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி நமக்கு ஐடியா கிடைக்கும். அப்படி பார்த்துட்டு நான் எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ணப்போ நிறைய கொஸ்டின் பேசிக்காவும் கேட்டிருந்தாங்க, நிறைய கொஸ்டின் நான் படிச்சது கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் ஆக்சுவலா அட்டன் பண்ணது வந்து 32 கொஸ்டின் அட்டன் பண்ணேன் சார். அதுல வந்து 6 கொஸ்டின் தப்பு, அப்படி நெகட்டிவ் போக இந்த மார்க் வந்துச்சு நினைக்கிறேன். இவ்வளவுதான் நான் பண்ண ஃபாலோ ஸ்டார்ட். நீங்க சொன்னதுல இருந்து நான் ஜெனரல் அவேர்னஸ் எப்படி எடுத்துக்கிறோம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஃபாலோ பண்ண சோர்ஸ்லேருந்து டெய்லி நோட்ஸ் எடுத்துருக்கீங்க நீங்களே. சில ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நோட்ஸ்க்கு எடுக்க வராது, சரிங்களா? அப்போ நோட்ஸ் எடுக்க முடிஞ்சவங்க பெட்டர், உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் வேணுமோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்கள் படித்த சோர்ஸ்லேயே மந்த்லி கேப்சூல், வீக்லி கேப்சூல்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. வீக்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், எக்ஸாம் கேப்சூல்னு தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அஃபர்ஸ் லெவலில் ஃபாலோ பண்ணால் டெய்லி அவங்களே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அவங்க ஸ்டடி பிடிஎஃப்பில். அதில் படித்தா இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியலன்ற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்களே ஏப்ரலில், அவங்க ஜூனில் ஒரு ஃபீச்சர் அவங்க ஆப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த கலராக அப்படியே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இந்த நியூஸ்னால் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே அங்கே வந்து அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நோட்டில் எழுதுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டேட்டா மட்டும்தான் அதில் இருக்கும். அதில் படிச்சுட்டு அதுக்கு கீழேயே உங்களுக்கு டீட்டெயில்டு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் டெய்லி ஸ்கூப்னு சொல்லுவாங்க அந்த பிடிஎஃப் பேர். அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே ஸ்மார்ட் கிடானா அதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ் படித்தா, இப்போ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோ அது மாதிரி இதுக்கு ஸ்மார்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம படிக்கும்போது அந்த நியூஸோட கோர் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அண்ட் ஸ்டடி ஐக்கு பொறுத்தவரைக்கும் சாரில் வீடியோ சொல்லுவார், வீடியோவில் சொல்கிறது நம்ம கியூஸில் படித்து அந்த அட்டன் பண்ணி. ஸ்டடி ஐக்குன்றது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு. ஸோ இந்த 3 சோர்ஸில் எந்த சோர்ஸஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டு ப்ராப்பராக எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அங்கே உங்களால் அப்ளிகேபிள் பண்ண முடியும். டாபிக் வைஸ் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும், எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக நிறைய ரிவிஷன் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் ஆலிபோர்ட்ஸ் மார்க்கெட்டா, ப்ராக்டிஸ் மார்க், கைட்லி, எஸ்டாங்கர் இந்த மாதிரி எல்லா சோர்ஸ்லையும் டெஸ்ட் போட்டிருக்கீங்க. 50 டெஸ்ட் போட்டிருக்கீங்க. 50 டெஸ்ட்டில் நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸும் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அடிஷ்னலாக. அண்ட் அன்அகாடமிலையும் நீங்கள் ஆர்பிஐ சர்க்குலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆர்பிஐ சர்க்குலர்னு சொன்னீங்க இல்லையா, அது எல்லா வெப்சைட்லையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ நியூஸ் அந்தந்த மந்த்துக்கு ஆர்பிஐ நியூஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அஃபேர்ஸில் கொடுப்பாங்க, அது மாதிரி அஃபேர்ஸில் கொடுப்பாங்க. ஸ்டடி ஐக்கு மந்த்லி வீடியோவில் பிடிஎஃப் கிடைச்சா எடுத்து பாருங்கள். அதில் ஆர்பிஐ சர்க்குலருக்குன்னே தனியாக ஒரு போர்ஷன் போட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் ஸ்டடி ஐக்கு அஃபேர்ஸோட எது ஃபாலோ பண்ணாலும் ஆர்பிஐ நியூஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக கிடைச்சிடும். ஸ்மார்ட் கிடாவில் அவங்க பேங்கிங் மந்த்லி பேங்கிங் இருக்குங்களா,
அதில் நம்ம அங்கங்கே இருக்கும் ஆர்பிஐ நியூஸஸ் அதை தேடி படிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி அன்அகாடமியில் ஆர்பிஐ சர்க்குலர் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. ஆர்பிஐ சர்க்குலர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த 2 சோர்ஸ்லையும் அவங்க தனியாக ஆர்பிஐ கவர் பண்ணிடுறாங்க. பேங்கிங் அவேர்னஸ்ன்னு தனியாக அஃபர்ஸ்களோட பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு ஆர்பிஐ நியூஸ் தனியாக கொடுத்துருவாங்க, செபி நியூஸ் தனியாக கொடுத்துருவாங்க, அண்டு ரிமைனிங் ஃபினான்ஷியல் நியூஸ் தனியாக, எக்கனாமிக் நியூஸ் தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆர்பிஐ சர்க்குலர்ஸும் பேங்கிங் நியூஸ். பேங்கிங்கில் எனி சேஞ்சஸ் நடந்திருக்கா, அப்டேட்டு, இல்லை எனி ஸ்கீம்ஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை எங்கேயாவது நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி பேங்கிங் நியூஸ் அதிகமாக கவர் ஆகும். அதனால் அது ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி ஆர்பிஐ சர்க்குலரை நீங்கள் டாபிக் வைஸ் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் எல்லா மாதத்துக்கும். இன்னொன்று சார், அஃபேர்ஸ் லெவலில் பார்ட் 1 பார்ட் 2 பேங்கிங் அவேர்னஸ்க்காகவே ஒரு 75+75 2 குவிஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா கண்டென்ட் ப்ளஸ் அந்த கண்டென்ட் ரிலேட்டட் ஸ்டாட்டிக் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் அட்டன் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அதே நீங்கள் அஃபேர்ஸ் லெவலில் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த குவிஸாக. அப்புறம் அவங்களுடைய மந்த்லி பிடிஎஃப் பேங்கிங்க்குன்னே தனியாக பிடிஎஃப் கொடுவாங்க. இப்போ நம்ம ஆர்ஆர்பி பொறுத்த வரையும் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ்பி, எஸ்பிபிஓலாம் பேங்கிங் நியூஸ் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு நம்ம பேங்கிங்க்குன்னு அதிகமாக மார்க் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் டைமு. அது அஃபேர்ஸ் லெவலையும் தனியாக கொடுத்துருவாங்க, ஸ்மார்ட் கிடாவிலையும் கொடுப்பாங்க. ஸ்மார்ட் கிடாவில் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுதான் அதே தான் அஃபேர்ஸ் லெவலில் கொடுத்துருப்பாங்க. அவங்க எம்சிக்கெல்லாம் சேர்த்து வச்சு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டடி ஐக்கிலும் பேங்கிங்க்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. இது 3மே ஸ்டாண்டர்டான சோர்ஸ், எது யூஸ் பண்ணாலும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். அதில் அவங்க கொடுக்கக்கூடிய பேங்கிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிபிஓ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஐடியா, உங்களுடைய அந்த பேங்கிங் அவேர்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பொதுவாக இது ஜென்ரல் அவேர்னஸ், ஆர்ஆர்பியில் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் படித்தது. ரிமைனிங் ஐபிபிஎஸ்பிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணும்போது பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக தேவைப்படும். அது எந்த மாதிரி கவர் பண்ணீங்க சார்? நான் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் சார், அதுல பேங்கிங் டேர்ம்ஸே இப்போ அது இல்லாம வந்து சார் அதுல நியூவா வரும்ல டேர்ம்ஸ், பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப நியூவா டேர்ம்ஸ் இருக்கும்ல, ஓகே சார், அதுக்கு டெஃபினேஷன் இப்போ திடீர்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப யூபிஐ 1 2 3 வரும் அப்படின்னா நானே தெரியாது. ஓகே, அதையும் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார். அந்த மாதிரி எல்லாமே கூகுள் பண்ணி பார்த்து அப்போதைக்கு ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கிறேன் சார். அதுக்குன்னு தேடி போய்லாம் நான் படிக்கல சார். ஆர்பிஐ வெப்சைட் இருக்க சப்சிடரிஸ் மட்டும் ஒரு வாட்டி படிச்சேன். ஆர்பிஐ பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் சார் ஃபர்ஸ்ட் பேசிக்கா. ஓகே சார், சூப்பர் சார். நீங்க படிச்ச சோஷியல் மத்தபடி பேங்கிங் அவேர்னஸ் அவ்வளவா தெரியாது, நாட்டனும் பண்றது இல்ல சார். ஓகே நீங்க ஆர்ஆர்பில அதிகமான மார்க் எடுத்துருக்கீங்க, கண்டிப்பா அதுல தேவையில்ல. இந்த மாதிரி எஸ்பிஐ அதாவது நோட்டிஃபிகேஷன்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்னு. அதுக்கு பேங்கிங் நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அதே நல்ல சோர்ஸு. அதில் இருக்கக்கூடிய பேங்கிங் எனஃப் தான். பட் லாஸ்ட் மினிட்ஸில் படிக்கிறவங்க, கம்மியாக டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பேங்கிங் கொடுக்கணும். இந்த 3 சோர்ஸ்லையுமே அவங்க கண்டிப்பாக பேங்கிங்க்குன்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஸ்ட்ரென்த்தாக படிச்சுட்டு போய் மற்ற டாபிக்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் மந்த்லி வீக்லி கேப்சூல் இருக்கு இல்லையா, லைட்டாக சும்மா என்னன்ற நியூஸ் மட்டும் இருக்கும், அதை படிச்சுட்டு போயிடலாம். பேங்கிங் கண்டிப்பாக டெப்த்தாக படிக்கணும். ஓகே, ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக எனி பாயிண்ட் சொல்கிறீங்களாங்க சார்? ஃபர்தராக எனி பாயிண்ட் சார் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக பேங்க் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், ரிவிஷன் மட்டும் நிறைய பண்ணாலே போதும் சார். அவங்க எந்த சோர்ஸ் வேணாலும் படிக்கட்டும் சார். இதுதான் இல்லாம ரிவிஷன் மட்டும் பண்ணாம போனாங்கன்னா கண்டிப்பா அந்த 5 மாசம் 6 மாசம் படிச்சு வந்து கண்டிப்பா வேஸ்டா தான் சார் போகும். ஓகே, ஆமா, இந்த 3 சோர்ஸுமே சூப்பரான சோர்ஸ் தான். இது இல்லாம நீ அட்லீஸ்ட் பேங்கிங் இந்த 3 சோர்ஸ்ல ஏதாச்சும் வந்து படிச்சுட்டு ரிமைனிங் அந்த அடா கேப்சூலு, ஆலிவ் போர்டு கேப்சூல் அதெல்லாம் விடுவாங்க எல்லா வெப்சைட்லையும். அதில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட மற்ற டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. பேங்கிங்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய பேங்கிங் பிடிஎஃப் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும், இந்த பேங்கிங் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தாச்சுங்க சார். நம்ம ஜென்ரலாக உங்களை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க இல்லையா, ஃபைனல் ரிசல்ட்டில் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு மெசேஜை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சார் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ரீசன் என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது இங்கே ஃபேமிலியில் எங்கள் ஜென்ரேஷனில் யாருமே எதுவும் கவர்மெண்ட் ஜாப் போனதே இல்லை சார். கவர்மெண்ட் ஜாப் இது அப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நம்ம நல்லா ஸ்கூல்லேயும் ஓரளவுக்கு படிப்பேன் சார். நல்லா டாப்பர்லாம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு படிப்பேன். இப்போ எப்படின்னா 10th வந்து 460, 10th வந்து 510, 12th வந்து 510 அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு படித்தேன்.
டாப்பர்லாம் கிடையாது, பட் அவங்களுக்கு அதுவே பெரிய மார்க்கா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்றப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்களா, யூடியூப்பில் படிச்சிங்களா, இல்லை மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிங்களா, இல்லை இன்ஸ்டியூட்டில் படிச்சது உங்களுக்கு எது இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இன்ஸ்டியூட் ஆன்லைனில் படிச்சது, யூடியூப்பில் படிச்சது. ஆன்லைன்னா கோர்சஸில் படிப்பாங்க இல்லையா அது, இல்லை யூடியூப்பில் படிச்சது மார்க். யூடியூப் ப்ளஸ் மார்க் தான் உங்களுக்கு பெட்டரான காம்போ யூஸ் பண்ணது. உங்களை அதாவது உங்களை இம்ப்ரூவ் பண்ணி விட்டது யூடியூப் வீடியோஸ் பார்த்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது வந்து கண்டிப்பா அதுதான். ஓகே ஓகே. இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க, 3 மாதம் பேசிக் கிளாஸ் படிச்சிங்க. ஆன்லைனில் ஏதாவது கோர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? இல்லை சார், எதுவும் வாங்க. ஓகே, ஒன்லி யூடியூப் வீடியோஸ். யூடியூப் வீடியோஸ் என்னோட மார்க் டெஸ்ட் என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணேன் சார். ஓகே சூப்பர் சார். எல்லா மார்க் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் புக் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் பூஸ்ட் பண்ணிருக்கு. ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பிலிம்ஸ்க்கு டெஸ்ட் புக் ஓகே, பட் மெயின்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கறனால நான் டெஸ்ட் புக் யூஸ் பண்ணாம மத்த ஆப்ஸ் ஆலி போர்டு அந்த மாதிரி போயிடலாம். ஓகே. டெஸ்ட் புக்ல பிகினர்ஸ் கண்டிப்பா டெஸ்ட் புக்ல அப்புறம் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா பிகினர்ஸ் வந்து பிராக்டீஸ் பிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா ஸ்ட்ராங்கர் செக்ஷன் என்னங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி? ஸ்ட்ராங்கர் செக்ஷன் ஆப்டி ரீசனிங் ரெண்டுமே ஸ்ட்ராங் தான் சார். ஓகே. இங்கிலீஷ் வந்து ஆவரேஜ் எப்பனா சார், அதெல்லாம் நான் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ், பட் ஸ்டார்டிங்ல வீக். இங்கிலீஷ்ல வீக்கா இருந்ததே நீங்க நல்ல ஒரு ஆவரேஜ் லெவல் கொண்டு வந்திருக்கீங்க. ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்க பாஸ் பண்ணா, ஆமா ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்க பாஸ் பண்ணா அது கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கட்டும், நீங்க வீக்கா இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் அதுல எல்லாரும் எடுக்கக்கூடிய ஆவரேஜ் மார்க் நீங்க எடுக்கிற அளவுக்காச்சும் நீங்க பண்ணிடணும். அதுக்காக சார் என்ன பண்ணாருன்னா, அபித் சார் கிட்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருக்காரு, நிம்சா மேம் கிட்ட 120 ரூல்ஸ் படிச்சிருக்காரு, அப்புறம் அந்த வெக்காபுலரி டெய்லி எடிட்டோரியல் மட்டும் படிச்சிருக்காரு, ரீடிங் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ண. ஸோ இவ்வளோ ஆப்டி ரீசனிங்கில் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவரு இங்கிலீஷ்க்கு ஒரு கன்சர்ன் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்போ நம்மளாம் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுன்றது நீங்கள் ஒன் டைம் திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ஆப்டியும் ஆவரேஜாக இருக்கும், ரீசனிங்கும் ஆவரேஜாக தான் இருக்குது இது வரைக்கும் பாஸ் பண்ணாமல் இருக்குன்னா. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ எஃபர்ட் இங்கிலீஷ்க்கு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கர் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணணும். அப்பப்போ படிச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்க சார். ஸ்ட்ராங்கர் செக்ஷனை ஆப்டி ரீசனிங்காக வச்சுருக்கீங்க. ஓகே, இதை சொல்லியாச்சு. எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? இம்ப்ரூவ் பண்ணதே நீங்கள் யூடியூப் கிளாஸஸ் மூலிமா தான் இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஓகே சொல்லியாச்சு. ஓகேங்க சார். நீங்கள் அதிகமாக செக்ஷனல் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இல்லை ஃபுல் டெஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்களா? சார் நான் வந்து ஈக்குவலா போடுவேன் சார். செக்ஷனலும் போடுவேன், ஃபுல் டெஸ்டும் போடுவேன். இப்போ 50 ஃபுல் லெந்த் போட்டேன்னு சொன்னல உங்ககிட்ட, அப்ப நான் கண்டிப்பா 100 செக்ஷனல் டெஸ்ட் போட்டுருவேன் சார். அப்ப 150 டெஸ்ட் போட்டுருக்கீங்க. ஓகே. 150 டெஸ்ட் போட்டு டெய்லியும் டெஸ்ட் போறது, அனலைஸ் பண்றது மட்டும் வேலையை வச்சிருக்கீங்க. அது மட்டும் தான் சார். ஓகே சூப்பர். அதனால தான் டாப் லெவல்ல வந்திருக்கீங்க ஆல் இந்தியா ரேங்க். ஸோ மெயின்ஸுக்கு இவ்வளோ மார்க் போட வேண்டியனாலே, ஒரு கன்சிஸ்டன்ட்னாலே ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டிசிப்ளின் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். யூடியூப்பில் படிக்கிறோம், மார்க் டெஸ்ட்டில் படிக்கிறோம், இன்ஸ்டியூட் போகாமல் படிக்கிறன்ற போது செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அவர் 150 டெஸ்ட்டு போட்டிருக்காரு, 50 ஃபுல் டெஸ்ட்டு, 100 செக்ஷனல் டெஸ்ட்டு. ஸோ 150 நாள் அவர் டெஸ்ட்டு போட்டிருக்காரு. நீங்கள் 150 நாள் கன்சிக்யூட்டிவாக நீங்கள் டெஸ்ட்டு போடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் அவர் என்னென்ன யூஸ் பண்ணாருன்னா சொல்லிவிட்டார். எல்லா மார்க் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன மார்க் டெஸ்ட் கிடச்சிருக்கோ இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணியிருக்காரு. சார்ஜ் மட்டும் போட்டுருக்காரு. ஓகேங்க சார். சார் அப்படியே கண்டினியூ பண்ணுமா? ஓகேங்க. ஸோ சார்ஜ் போட்டுருக்கேன் அப்படியே. ஓகே ஓகே, இப்படி என்ன கண்டினியூ பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஓகே, அதோட நல்லா கேமரா இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய ஸ்கோர் கார்டு. ஆர்ஆர்பிபி இதோடைய ஸ்கோர் கார்டை நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றையும் காட்டுறேன். இதில் இவர் ஹைலைட் என்னென்னா, ஆர்ஆர்பி பிஓலையும் ஆர்ஆர்பி கிளர்க்லையும் ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்திருக்காரு. அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் 89.25, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 97.25. இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேயே 52 ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருக்காரு. நம்ம பிகினர்ஸ் அட்டன் பண்ணுறதுல ட்வைஸு. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு சாருடைய ஆர்ஆர்பி கிளர்க் மெயின் ஸ்கோர் கார்டு 141 எடுத்திருக்காரு. அண்டு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் சார் ஸ்கோர் பண்ண மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில், கிளர்க் மெயின்ஸ்லேயே 123 எடுத்தால் ரொம்ப பெரிய விஷயம். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் 123 எடுத்திருக்காரு. ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸில்
75.25, ஆர்ஆர்பி கிளர்க்கில் 76.25 அண்டு உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் 89.25, ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸில் 97.25, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸில் 97.25 அண்டு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸில் 84.50 அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் அவர் எழுதுன ஃபஸ்ட்டு மெயின்ஸ் இது, அதனால் 65.75 எடுத்திருக்காரு. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி அசிஸ்டண்ட்டில் 86 எடுத்திருக்காரு. அண்டு ஃபஸ்ட்டு எழுதுன ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்லேயே 52 மார்க், அதாவது 51.50 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க சார். அதாவது பார்டரில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோன்னா இப்போ 62 தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ப்ளஸ் 62 +or-3 தான் எஸ்பிஐ கிளர்க்குடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நீங்கள் 62 +or-3 இருந்தால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப டஃப்பான ஸ்லாட்டில் 56லேருந்தே உங்களுக்கு சான்சஸ், அதாவது மார்க் நீங்கள் 56 எடுத்தால் கூட சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் அட்டன் பண்ணிட்டு வந்து மெயின்ஸுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் படிக்காமல் போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? கடைசியில் வந்து 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவும் டைம் இருக்காது, மார்க் டெஸ்ட் போடவும் டைம் இருக்காது. 56லேயே டஃப் ஸ்டார்ட்டில் 56லேயே பாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. கட் ஆஃப் 62 தான் இருக்கும். எனக்குலாம் நார்மலைசேஷனில் 10 மார்க் வரையும் போட்டு கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோ அட்டன் பண்ணுவங்க, பட் ஆனால் டஃப் ஸ்லாட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மெயின்ஸுக்கு படிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் படிப்போம் அப்படின்றத நம்பி, எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம், அதுல எவ்வளவு மார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அடுத்த மெயின்ஸ் நல்லா படிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் போறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கணும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க ஆல் இந்தியா ரேங்க் 2 எடுத்திருக்கீங்க ஆர்ஆர்பிபிஓல, அப்படி நீங்க பார்த்தா எடுத்துக்க முடியுங்களா? புரியல சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்திருக்கீங்க. ஆர்ஆர்பி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதிருக்கீங்க. போன வருஷம் எஸ்பிஐ தான் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரையல் அண்ட் எரர்னு பார்த்தா ஆல் இண்டியா ரேங்க் 2 எடுத்துக்க முடியுமா உங்களால்? அதான் சார், நான் வந்து ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தாண்டி ஒன்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடும்ன்ற நம்பிக்கையோட அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா மெயின்ஸுக்கு மட்டும் படிச்சேன் சார். அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ண 3 மாசம்ன்றது வந்து ஃபுல்லா மெயின்ஸ் மட்டும். கடைசியா ப்ரிலிம்ஸ் வருதுன்னா அப்ப மட்டும் ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மத்தபடி ஃபுல்லா மெயின்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஆப்டி ரீசனிங் எல்லாமே மெயின்ஸுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி படிச்சதுனால ஈஸியா முடிஞ்சு. நிறைய பேருக்கு நான் சொல்ல வரது என்னன்னா, ஒருத்தங்க ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா சைமல்டேனியஸா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிங்க. ஒன்லி ப்ரிலிம்ஸ் மட்டும் படிச்சுட்டு, இன்னொன்னு நிறைய பேருக்கு மேபி பெருசா இருக்கலாம், பட் ப்ரிலிம்ஸ் நம்ம பாஸ் பண்ணா அடுத்து மெயின்ஸ் போய் பார்ப்போம், மெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து மெயின்ஸ் படிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்லயே இருக்காங்க. ஆக்சுவலா அது இன்னும் டைம் தள்ளிட்டே போகுதுல. நம்ம சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்றப்போ இன்னொரு பாயிண்ட் சார், ஒன்ஸ் நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, ஆட் லெவல் சம் சால்வ் பண்ணும்போது ஈஸி லெவல் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கான்செப்ட் ஆட் லெவல் சம் சால்வ் பண்றப்ப ஈஸி லெவல் சம் வந்து ஒரு சால்வ் பண்றது வந்து ஒரு மேட்டரே இருக்காது. அதனால ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஈக்குவலா விட ப்ரிலிம்ஸ் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு கூட மெயின்ஸ் படிங்க. இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப வரப்போற 30 நாள் 40 நாளா இருக்குன்னா 30 நாள் இருக்குன்னா அந்த 30 நாள் ஒன்லி மெயின்ஸ் மட்டும் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் டைம்ல படிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு கேட்டீங்கன்னா தெரியல. பட் நீங்க கான்ஃபிடென்ட்டோட இப்பத்துல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இது தப்பு பண்றாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து திடீர்னு உடனே ஒரு பிடிஎஃப் எடுத்து படிக்கிறது, ஒரு மேரத்தான் பாக்குறது, அது ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா நிறைய டைம்ல ஹெல்ப் பண்ணாது. ஒரு நல்ல ஸ்கோர் ரீசனபிள் ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். இந்த மாதிரி இடத்துல உள்ள போவோம், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படின்னு எல்லாமே இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்குமே படிச்ச மாதிரி இருக்கும். அப்ப எல்லாமே ஆன்சர் ஆகுற மாதிரியே தெரியும். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது தான் நெத்தியில் அடிச்ச மாதிரி ஸ்டேட் பேங்க்னா இது லான்ச் பண்ணியிருக்காங்க, கனரா பேங்க்னா இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்போ 3 டைம் 2 டைம் குறைஞ்சது ரிவிஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். லாஸ்ட் டைம் கேப்சல் ரிவிஷன் பண்ணி போகிறது, லாஸ்ட் டைம் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லா ஆப்ஷனும் அது ஆன்சராக இருக்க மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இது மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஓகே, கண்டிப்பா. எப்படின்னா நம்ம பார்த்தும் யூஸ் இல்லாத மாதிரி போயிடும் சார். அந்த மாதிரி பண்றதுனால நம்ம பார்த்துட்டு போவோம், சில டைம் லக் இருந்தா போட்டுருவோம். பட் இந்த மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்களா பேங்க்ஸ்லாம், அதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா படிச்சோமா, பேங்க் ஆஃப் இந்தியா படிச்சோமானே தெரியாது, டக்குன்னு வந்து ஏமாத்திடுவாங்க.
அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் சார் கான்ஃபிடென்ட்டா போட முடியும். ஓகே ஓகே. அதனால நான் சிம்பிளா நான் சொல்றேன் சார், மெயின்ஸுக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதாவது நான் பிலிம்ஸ்க்கே கிளியர் பண்ண மாட்டேனா அப்படின்னு தெரியுதுக்கு, மெயின்ஸ் படிச்சா எந்த விதத்துலயும் வந்து யூஸ் ஆகாம போகாது சார். கண்டிப்பா யூஸ் ஆகும், பிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், அடுத்து நீங்க எழுத போற மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்றப்போ மெயின்ஸை சைமல்டேனியஸா படிங்க. அதே மாதிரி வந்து எந்த டாபிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரைக்கும் வரல அப்படின்ற பட்சத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. நீங்க தான் முடியல, சிம்பிளா ஒரு ட்ரை 2 ட்ரை பண்ணிட்டு அந்த டாபிக் எனக்கு வரல அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஆக்சுவலா தப்பு. ஏன்னா மேபி அந்த டாபிக்ல எக்ஸாம்ல ஈஸியா கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அதை வந்து நீங்க அப்புறமா ரிக்ரெட் பண்ணக்கூடாது. வெளியே வந்து ஒருத்தர் சொல்றப்போ அந்த டாபிக் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க, அந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஆனா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா கேஸ்லெட், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 2 கேஸ்லெட்டும் போட்டுருக்கீங்க, ஆனா கேஸ்லெட்னால கஷ்டம் டச் பண்ணாம வெறும் 4-5 क्वेश्चन 6 क्वेश्चन போட்டு வெளியே வந்திருக்காங்க நிறைய பேர். இப்போ அத நான் சொல்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த கேஸ்லெட் ஈஸின்னு சொல்றீங்க, அப்ப நம்ம அதை பார்க்காமயே வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி பின்னாடி ஃபீல் பண்ணாம எல்லா டாபிக்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வரல, அந்த டாபிக் என்னால முடியவே முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க, அது தப்பு இல்ல. பட் நீங்களா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா டாபிக்ஸும் இது வேணா, இது கஷ்டமா இருக்கும், இது கஷ்டமா இருக்கும், போர்ட்ஸ் கஷ்டமா இருக்கும், ட்ரெயின்ஸ் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காம அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் மெயின்ஸ் லெவல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா போடலாம், எல்லா டாபிக்ஸுமே போட முடியும். ஓகே. ஸோ நம்ம வந்து கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாவே கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக முடிச்சு வச்சுருக்கணும். நீங்கள் சார் போட்ட மாதிரி 150 மார்க் டெஸ்ட் போடலாம் கூட பரவாயில்ல, மெயின்ஸில் என்ன கேட்பாங்க அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுன்றதாச்சும் படித்து வச்சுருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு படித்து வச்சுருக்கணும். ரிசல்ட் வந்து கிளியர்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய வேலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணணும், மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அப்ளை படித்ததே எக்ஸாம் மார்க் டெஸ்ட்லேயோ செக்ஷனல் டெஸ்ட்லையும் அப்ளை பண்ணி எது நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வேலையை தான் நீங்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கணும். நீங்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அட்டம் தான், நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ நம்ம சொல்கிறோம் டஃப்பான ஸ்லாட்டில் 56 மார்க் நீங்கள் வருது உங்களுக்குனாலே நார்மலைசேஷன் பண்ணி உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக நடந்த நாளில் 3வது ஷிஃப்ட்டு 4வது ஷிஃப்ட்டெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டில் முன்னாடி நாளில் 2வது ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அனலைசிஸ் வீடியோ பாருங்கள், நான் இன்னும் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த கஷ்டமான ஷிஃப்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5லேருந்து 8 மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் தயவு செஞ்சு டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். சாரோடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 62 +3 கட் ஆஃபாக இருந்தாலையும் கஷ்டமான ஷிஃப்ட்டில் 56 மார்க் எடுத்திருந்தால் உங்களை நார்மலைசேஷன் பண்ணி இந்த கட் ஆஃப் கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. கட் ஆஃப் ஒரு 59 58லேருந்து ஒரு 65 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவங்க நார்மலைசேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் 62ன்றது நான் சொல்லக்கூடிய பேஸ். இதுலேருந்து 3 குறையலாம், 3 அதிகமாகலாம். ஆனால் கஷ்டமான ஸ்லாட்டில் திரும்ப சொல்கிறேன் 56 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் தான். நீங்கள் தயவு செஞ்சு படிங்க. அப்படிங்க இப்போ நம்ம சொல்லி நீங்கள் பாஸ் ஆகலைன்னா கூட ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. அப்கமிங் LBO எக்ஸாம்ஸ் வரலாம், NISL AO எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் தயவு செஞ்சு ஜனவரி டு மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு படித்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? நவம்பரும் டிசம்பரும் பேங்கிங் நியூஸ் படிச்சுக்கோங்க. ஜனவரிலேருந்து மார்ச் வரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்தால் உடனே நீங்கள் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் CA ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ போய்ட்டு ஒரு எக்ஸாம் கேப்சூல் படிக்கிறதோ, அப்போ போய்ட்டு நீங்கள் புதுசாக மார்க் டெஸ்ட் போகிறதோ, எப்படி அவுட் டு ப்ரிப்பேர் மெயின்ஸ்னு பார்க்குறதோ கிடையவே கிடையாது. நான் நாளைக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் சொன்னதுலேயே நீங்கள் எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். செப்பரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி NICL எக்ஸாம்லேயும் NIACL எக்ஸாம்லேயும் நிறைய பேர் நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலகிராம்லேயே அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நேற்று எழுதின NICL அசிஸ்டண்ட்டில் 1000 பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. 800லேருந்து 900 பேர் நம்ம ஆஸ்பென்ட்ஸ் தான் இப்போ எழுதியிருக்காங்க. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க நம்ம வீடியோவில் இருந்த அந்த வியூவர்ஸ் கவுண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். லாஸ்ட் மினிட் டிப்ஸு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் பார்த்த கவுண்ட்டை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணால் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட. சாரோட ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச சாரே ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுக்கணுன்னா கொண்டு வரோம் நம்ம சேனலில். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரோடைய ஃபீட்பேக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
அவர் ஒரே அட்டம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் ஃபஸ்ட்டு, அதாவது போன வருஷம் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காரு. இந்த டைம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஆர்ஆர்பியில் இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா 150 டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு மெயின்ஸில் போட்டிருக்காரு. 150 மெயின்ஸ் மார்க் போடுற ஒரு ஆள் அப்படின்னா கான்செப்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆவார். அதனால தான் ப்ரிலிம்ஸ்லேயே அவ்வளோ மார்க் அதிகமாக வந்ததுக்கான காரணம். இதெல்லாம் இவர் நமக்கு ஷேர் பண்ண வேண்டி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சாருக்கு நீங்களும் ஒரு தேங்க்யூ சொல்லிடுங்க, நானும் தேங்க்யூ சொல்லிடுறேன். ஸோ நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதுதான் அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஹஸ்பண்ட். ஸோ தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார். ஃபர்தர் எது சொல்கிறாங்களா, ஏதாச்சும் எனி இன்ஃபோ இருக்குங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ சொல்லிட்டோம். நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்குங்களாங்க சார்? தேங்க்யூ சார். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா சார்? நான் என்ன சொல்ல உங்ககிட்டயே இல்லை, ஜென்ரல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அவங்களுக்கு. ஃபைனலாக கன்க்ளூஷனாக நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு 1 லைனர் 2 லைனரில் சொல்லிடுங்க. சார் ஃபைனலாக கன்க்ளூஷனாக நான் சொல்கிறது என்னன்னா, கன்சிஸ்டன்ஸாக படிங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களை லிமிட் பண்ணிக்காதீங்க. இதுதான் பாசிபிள் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ஒரு மெயின்ஸ் மார்க் போகிறோன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஈஸியாக, அது வந்து ஒரு 200 மார்க்னா நம்மளால 100லாம் எடுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை லிமிட் பண்ணிக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மள லிமிட் நம்மளா பண்ணிக்கூடாது. அதுதான் சார் பெரிய தப்பு. அது ஸ்கோர்ஸ்லயா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் டெஸ்ட்லயா இருக்கட்டும், இது போதும் அப்படின்னு வந்து நம்மளா நினைச்சுக்க கூடாது. அது அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம இந்த லெவல் ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கா தெரியற வரைக்கும் நீங்களா நினைச்சு ஃபிட் பண்ணிடாதீங்க. மத்தவங்க சொல்றாங்க அதே மாதிரி வந்து அவங்க எக்ஸாம் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்னா அந்த எக்ஸாம்ல ஒருத்தவங்க 60 அட்டம்ஸ் போறாங்கன்னா மேபி அவங்களுக்கு டஃபா இருந்திருக்கலாம், மேபி அவங்க எதனா மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அவங்க 60 அட்டம் சொல்றாங்க, நம்ம 55 தான் பண்ணிருக்கோம். அவங்களோட அக்யூரஸியும் நம்ம பார்க்கணும். உடனே அவங்க 60 அட்டம்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம லோ ஆயிடக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் கவுண்ட்ஸ் அக்யூரஸி மேட்டர் தானே சார்? அந்த மாதிரி மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லது மட்டும் எடுத்துக்கங்க. அவங்க அது யாரா இருந்தாலும், இப்ப நான் சொல்றது வந்து எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்றதுல என்ன தப்பு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. டிஎன் பேங்கர் சப்ஸ்கிரைபருக்காக உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண நம்புகிறோம். ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.